ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயக்களி செய்ய போகிறோம். இது நம்ம வீட்டில் தயார் பண்ணுற வெந்தயக்களி. இதோட அளவுகள் நான் சொல்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெந்தயக்களி மாவு எடுத்துருக்கிறேன். 1½ கப் அளவுக்கு கருப்பட்டியை தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். 2 கப் அளவு தண்ணி மாவில் ஊற்றியாச்சு. 1 கப் அளவு தண்ணியை கருப்பட்டியில் சேர்த்துட்டு கருப்பட்டியை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அது கரைஞ்சிட்ருக்கட்டும். இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்கு நல்ல விஸ்கில் கிண்டிகிட்டே இருந்தோன்னா நமக்கு கட்டி விழுகாது. நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு கட்டி பதம் வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். நம்ம எந்த அளவில் மாவு எடுத்தோமோ அதே அளவு நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மாவோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு புழுங்கலரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு வெள்ளை உளுந்து, 1/4 கப்புலேயும் பாதி வெந்தயம். இதுதான் நம்ம தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டலாம். நமக்கு கிண்ட 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 அல்வா பதத்துக்கு வரும், சட்டியில் ஒட்டாமல். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு லேசான கசப்போட நல்லாயிருக்கும். இந்த பொடி வேணுங்கிறவங்க, இந்த உளுந்தங்களி பவுட்ரு வேணுன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இன்னி கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் தேவைப்படும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மினு மினுன்னு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறிடலாம்.